நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். அதில் வந்து ராமலிங்க சுவாமிகள் வராரு. 1823 to 1874 சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறக்கிறாரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் கல் நெஞ்சக்காரர்கள். அவருடைய ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்னும் கருத்தினை வந்து முன்வைக்கிறாரு. தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களும் காட்டினார். இதை வந்து ஜீவகாருண்யம் என்று அவர் சொல்கிறாரு. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பினை நிறுவுறாரு. பின்னர் அதை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. 1866 வந்து தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 வந்து ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவுறாரு. அவர் இயற்றிய பாடல்கள் வந்து திருவருப்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து அயோத்தியதாசர் வந்து 1845 to 1914 தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டரும் ஆவர். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பார்லி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகளை உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியதற்காக பண்டிதர் வந்து அயோத்தியதாசர் அத்வைதாந்த சபா என்னும் அமைப்பை வந்து நிறுவுறாரு. 1882 வந்து அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் என்பவரும் திராவிட கழகத்தை வந்து அமைப்பை வந்து நிறுவுறாங்க. மேலும் 1885 வந்து திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்குறாங்க. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை வந்து 1891 நிறுவி அமைப்போட முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில் நடத்துகிறாங்க. பிரம்மஞான சபை நிறுவரில் ஒருவரான HS ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்று அங்கேயே பௌத்தத்தை தழுவுறாங்க. சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை வந்து சென்னையில் நிறுவுறாரு அயோத்தியதாசர். 1907 ஒரு பைசா தமிழ் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை வந்து 1914 அவர் காலமாகும் வரை அதை தொடர்ந்து வெளியிடுறார்.